ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நடக்கிற ஓஏஆர் டெஸ்ட் அதை பற்றின சில டிப்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகே, லெட் வி ஸ்டார்ட் த செஷன். சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்பி இன்டர்வியூ எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஆஃபீஸர், ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ஆஃபீஸரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஓஏஆர் டெஸ்ட் மூலயமா வந்து ஒரு கேண்டிடேட்டோட இன்டெலிஜென்ஸை வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஓஏஆர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து கேண்டிடேட்ஸை பிரித்து வச்சுடுவாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ், அப்புறம் ரிப்பீட்டர்ஸ், கான்ஃபரன்ஸ் அவுட், மெரிட் லிஸ்ட் அவுட், இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸை பிரித்து வச்சுடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை அலாட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் தே வில் கிவ் செஸ் நம்பர். ஓகே, செஸ் நம்பரை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த செஸ் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அட் த சேம் டைம் பேட்ச் நம்பரை வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து வாயில் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ச் நம்பர், செஸ் நம்பர் இதெல்லாம் வந்து அப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து நல்லா நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புரியலினா அப்போவே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு நடக்கிறப்ப வந்து டோன்ட் ஆஸ்க் எனி டவுட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லிடுவாங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போவே உங்களுக்கு புரியலினா புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இப்போது ஃப்ரெஷர்ஸ், அப்புறம் ரிப்பீட்டர்ஸ், கான்ஃபரன்ஸ் அவுட், மெரிட் லிஸ்ட் அவுட், இந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க கேண்டிடேட்ஸ்னு சொன்னல. நெக்ஸ்ட்டு வந்து ஓஏஆர் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பெல் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஓஏஆர் டெஸ்ட் டைமிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த பெல் வந்து நாங்கள் அடிப்போம், அதே மாதிரி எண்ட் ஆகுறப்போ வந்து இந்த பெல்லை அடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எதுவும் எழுதக்கூடாது, உங்கள் புக்லெட்டை உங்கள் டேபிள் மேலே வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து டைம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பெல் அடிக்கிற அந்த சத்தத்தை வச்சு தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸாம் எண்ட் ஆக போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக சால்வ் பண்ணணும். அது வந்து ஈஸியான டெஸ்ட்டு தான். புக்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு புக்லெட்டில் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும், இன்னொரு புக்லெட்லேயும் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு புக்லெட் பார்த்தீங்கன்னா வேர்பல் பேஸ்டு கொஷின். வேர்பல் பேஸ்டு கொஷின்ஸ்னால் நம்பர் சீரீஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் கோடிங், டிகோடிங், அனாலஜி, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் இருக்கும். பிளட் ரிலேஷன்ஸ். நான் வேர்பல் அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பேஸ் பண்ண, பிக்சர் பேஸ் பண்ண, நெக்ஸ்ட் ஃபிகர் சீரீஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இந்த நான் வேர்பலில் இருக்கும். ஓகே, அதே டைம் வந்து புக்லெட்டில் வந்து சில கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி கிறுக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, அந்த புக்லெட்டில் வந்து எந்த ஆன்சரும் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அந்த புக்லெட்டில் ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் கிறுக்கி வச்சுருந்தா அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அவங்களும் வந்து சொல்லிவிடுவாங்க, புக்லெட்டில் வந்து எதுவும் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் கொடுக்குற புக்லெட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஆல்ரெடி ஆன்சர்லாம் வந்து டிக் அடித்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க. பிஃபோர் கோயிங் டு அட்டெண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டு ப்ரிப்பேர் ஓஏஆர் டெஸ்ட் அண்ட் பிபிடிடி டெஸ்ட் போத் வெல். ஓகே, ஓஏஆர் டெஸ்ட்டில் என்னெல்லாம் டாபிக் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது வந்து பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் ஓஏஆர் டெஸ்ட். அந்த சாப்டர் வைஸ் வந்து எல்லா மாடல் கொஷின்ஸும் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு ஓஎம்ஆர் ஷீட் தருவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் உங்களோட பேட்ச் நம்பர், செஸ் நம்பர், உங்கள் நேம் இதெல்லாம் வந்து எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து பாட்டமில் சைன் போட சொல்லுவாங்க. நீங்கள் சைன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து நீங்கள் ஆன்சரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்னா அதில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கலாம், 5ல் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் கொஷினில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் எது கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் கொஷினில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த கொஷினுக்கு வந்து ஏற்ற கரெக்டான ஆன்சரை வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஓஏஆர் டெஸ்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே எல்லா கொஷினுக்குமே 4 ஆப்ஷன் தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, செகண்ட் கொஷினுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, தேர்டு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க.
4th கொஷினுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாறி தான் இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ஓகே. அண்ட் செகண்ட் புக்லெட்டில் வந்து எல்லாமே இமேஜ் பேஸ் பண்ணது தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. 90% வந்து இந்த இமேஜ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இருக்கும். ஃபிகர் சீரீஸ் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் நிறைய வரும். ஓகே. அண்ட் டைஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க, டைஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அண்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் டயக்ராம் பேஸ் பண்ண ஓஏஆர் டெஸ்ட் கொஷின், அந்த மாடலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இந்த ஓஏஆர் டெஸ்ட்டு இந்த புக்லெட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு புக்லெட்டுக்கு வந்து 35 மினிட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வர 2வது புக்லெட்டுக்கு வந்து 32 மினிட்ஸ். மோஸ்ட்லி ஒரு தோராயமாக சொல்லணுன்னா 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து ஒவ்வொரு புக்லெட்டையும் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க டைம் அலாட் பண்ணி தருவாங்க. முன்னாடியே சொல்லிடுவாங்க, கேண்டிடேட்ஸ் வி வில் கிவ் only 35 minutes for solving this booklet, verbal based booklet. ஆஃப்டர் அதை முடித்ததுக்கப்புறம் வந்து 2வது புக்லெட்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே. we will only give 32 minutes for solving booklet number 2 அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பில் அடிச்சிடுவாங்க. நீங்கள் ரெடியாக இருந்து எல்லாத்தையும் திருப்பியும் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வேர்பல் பேஸ்டு புக்லெட் தந்துடுவாங்க. அந்த புக்லெட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்க சொல்கிறப்ப தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் தருவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் ஃபில்அப் பண்ணணும். ஓகே. நீங்கள் ஷேட் பண்ணணும் ஆப்ஷன்ஸ்லாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியானது தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் டெஃபினெட்லி சென்டம் அடிக்கலாம். 50-50. ஓகே. வேர்பலில் 50 அடிக்கலாம், நான் வேர்பலில் 50. மோஸ்ட்லி வந்து ரீசனிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வரும். ஓகே. வேர்பல், நான் வேர்பல் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டம் கூட அடிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சென்டமே அடிக்கலாம். நோ ப்ராப்ளம் இன் ஓஏஆர் டெஸ்ட். அண்ட் டோன்ட் பி நர்வஸ். மற்ற கேண்டிடேட்ஸை பார்த்து நீங்கள் நர்வஸ்லாம் ஆகாதீங்க. ஓகே. எல்லாருமே வந்து ஆஃபீஸராக ஆகிறதுக்காக தான் அந்த இன்டர்வியூவே அட்டன் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து ஆஃபீஸர் ஆகணும் தான் அங்கே வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூக்கே போகிறீங்க. தென் நீங்கள் ஏன் நர்வஸாக இருக்கணும்? நீங்கள் நல்லா படிச்சிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நர்வஸ்னஸ் இதெல்லாம் வந்து போயிடும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாமை வந்து நல்லா பண்ணுங்கள். ஓகே. அண்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அங்கே போயெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. பிஃபோர் கோயிங் டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ டு பூஸ்ட் அப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஓஏஆர் டெஸ்ட் அண்ட் பிபிடிடி டெஸ்ட். இந்த வீடியோவில் வந்து ஓஏஆர் டெஸ்ட்டுக்கான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் கேண்டிடேட்ஸ், நீங்கள் வந்து ஓஏஆர் டெஸ்ட்டில் ஒரு நல்ல மார்க் எடுக்கணுன்னா நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து பூஸ்டப் பண்ணணும். எந்த சாப்டர் எந்த டாப்பிக்லலாம் நீங்கள் வீக்கோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறத சூஸ் பண்ணக்கூடாது. அந்த டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு நம்ம ஓவர் கம் பண்ணணும். எது வந்து எந்த ஏரியாவில் நம்ம வீக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்புறம் ஈஸியானது வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஓஏஆர் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிகேஷனை அதே டைமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் கேண்டிடேட்ஸ், உங்களோட ஓஏஆர் டெஸ்ட் பற்றி பயப்படாதீங்க. எல்லா சாப்டரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓஏஆர் டெஸ்ட் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வேறு ஏதாச்சும் ரவுண்டு பற்றி வீடியோஸ் போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.